வெல்கம் டு தனாதமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நல்லா பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே ஒரு பட்டர் முறுக்கு தான் செய்ய போறோம். வாங்க வீடியோவில் போயிடலாம். இப்போ பட்டர் முறுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இந்த கப்பு தான் எடுத்துருக்கேன். இந்த கப்பாலே எல்லாம் ஒரே மாதிரி எல்லாம் அளந்து எடுத்துக்கோங்க. இந்த கப்பால் இப்போ 2 கப்பு பச்சரிசி மாவு, நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் எடுத்துக்கிறேன். 1 கப்பு போட்டேன், 1 கப்பு அளந்து வச்சுருக்கேன். இதே கப்பால் ஒரு 1.5 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கப்பு கடலை மாவு. இதே கப்பால் ஒரு 1/2 கப்புக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட எள்ளு போட்டுக்குவோம். 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கொஞ்சமாக, 1/2 ஸ்பூன் கூட எல்லாம் கம்மியாக தான். ஓமம் நுணுக்கிட்டு போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். பிள்ளைங்க எதுவும் நல்லா செட் ஆச்சுன்னு செரிமானமும் ஆகும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு கசக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கும்முன்னு நல்லா வாசிக்கும். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா இது ஒரு 10 கிராம் 15 கிராம் இருக்கும் பட்டர் போட்டுக்கலாம். நல்லா பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூனு அப்படியே பிரிட்ஜில் இருந்தபடியே எடுத்து போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா உடச்சி விட்டு கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு அப்புறமா தண்ணி கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கழித்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எந்த மாற்றமும் இல்லாமல் நல்லா பொறன்னு நல்லா இருக்கும். அளவுங்கள் வந்து ஒரே கப்பால் அளந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சாயந்தரம் ஆனாலே நம்மளுக்கே ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது. பிள்ளைங்க இருக்காங்களா, செஞ்சு வச்சிட்டோம்னா நினைச்ச நேரத்தில் எடுத்து கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நான் பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பட்டர் உங்களுக்கு இன்னும் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மெதுன்னு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு முறுக்கு உரல் தான் எடுத்துருக்கேன். அதில் நம்ம இந்த மாதிரி ஒத்தை இருக்கும். ஸ்டார் வச்சு ஒன்று ஒத்தையாக இருக்கும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உரல் வச்சு இப்போ புழிஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒத்தையாக கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்படி கட் பண்ணி விட்டுக்கிட்டீங்கன்னா நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை சுத்தமாக எல்லாத்துக்குமே முறுக்கு மாதிரி புழிஞ்சிட்டு கூட நம்ம உடச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அது மாதிரி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரே முறுக்காக வேணாலும் புழிஞ்சுக்கிட்டாலும் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி உங்களுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி புழிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வேணாலும் புழிஞ்சிங்க, முன்னாடி நான் புழிஞ்சிங்க அப்படின்னா கட் பண்ணி அந்த மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த பாருங்க இப்படி தான் இருக்கும். நம்ம ஒன்று எடுத்து விட்டுக்கலாம். அப்படி நம்ம எடுத்து போட்டு ஒரு 1/2 வேக்காடு வந்தோடனே நடுப்பர் அப்படி உடச்சிட்டோம்னா அது உடஞ்சிடும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ரொம்பவும் சிம்மில் வைக்காமல் ரொம்பவும் கூட வைக்காமல் நடுத்தரமாக வச்சுக்கணும். அப்போ தான் அது நின்று வேகும். பிடி பெருசாக இருக்குல்ல, அதனால் நின்று வேகணும்னா நல்லா பொறப்பாக இருக்கணும்னா நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கணும். நடுத்தரமாக வச்சுக்கணும். நல்லா அந்த சொரப்பெல்லாம் அடங்கினதுக்கு பிற்பாடு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அது சுத்தமாக அடங்கிட்டு பார்த்தீங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எண்ணெய்க்குள்ளே வச்சு உடச்சோணும்னு ஒன்றும் இல்லை. நம்ம வெளியில் எடுத்து வச்சு பிளேட்டில் வச்சு நம்ம உடச்சி விட்டுக்கலாம். எண்ணெய் குடிக்காது. சூப்பராக நல்லா சாப்பிட்றதுக்கு பட்டர்லாம் போட்டுக்கமா சூப்பராக நல்லாவே இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சலாம். ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. வீட்டில் தான் பச்சரிசி மாவு வச்சுருப்போம். கடலை மாவு போட்டு பொட்டுக்கடலை மாவு வேணால் போட்டுக்குங்க. நான் காரம்லாம் போடலை. உங்களுக்கு காரம் வேணால் நீங்கள் போட்டுக்குங்க. இதுக்கு காரம் நம்ம கடையிலலாம் வாங்கினோம்னா அவ்வளோதான் காரம் போட மாட்டாங்க. நல்லா பொறன்னு நல்லா ருசியாக நல்லா இருக்கு. காரத்துக்கு பதிலாக மிளகு நுணுக்கி
நல்லா பொடியாக மிளகு நுணுக்கி போட்டுக்கலாம். சூப்பராக நல்லா பொறன்னு நல்லா பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம். நம்ம பட்டர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு பொறன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாக அருமையாக இருக்குது. நம்ம போய் பேக்கரியில் வாங்கினோம்னா என்ன சேர்த்தாங்களோ என்ன பண்ணாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு சாப்பிடாம நல்லா திருப்தியாக பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். சூப்பராகவே பட்டர் முறுக்கு ரெடியாக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா உடையில நல்லா கம்பாக சூப்பராக வரும். அவ்வளோதான், சூப்பராகவே பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய்.